இஸ்லாமிய மத கருத்தியலோடு நாங்கள் உடன்பட மறுக்கின்றவர்கள், நாங்கள் நாத்திகர்கள் என்று சொல்லி ஒரு அணியைச் சேர்ந்த தோழர்கள் நெஞ்சுயர்த்தி இந்த மேடைக்கு வந்து ஃபாரூக்கிற்கு வீரவணக்கம் செலுத்தியதை பார்க்கின்ற போது, இந்த நாட்டில் எழுத படிக்க தெரியாத மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அவர்கள் பெரும்பான்மை என்கின்ற காரணத்தினால் இந்த தேசத்தை எழுத படிக்க தெரியாத தேசமாக மாற்ற வேண்டும் என்று எந்த மடையனும் சொல்ல மாட்டான். மெஜாரிட்டி மைனாரிட்டி என்பது ஒரு ஜனநாயகத்தினுடைய அடையாளம். ஈக்குவாலிட்டி என்பதுதான் அவருடைய மையம். இஸ்லாமியர்களை உங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை மதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? எந்த இந்து பார்ப்பனியத்தை இந்த இயக்கம் எதிர்க்கிறதோ அந்த இந்து பார்ப்பனர் அல்லாத வெகு மக்களின் உரிமைகளுக்காக போராடுவதும், அவர்கள் இந்துக்கள் என்பதற்காக எங்களுக்கு விரோதிகள் என்று நாங்கள் கருதாமல் அவர்களுக்கான சமூக நீதி, அவர்களுக்கான உரிமை, அவர்களுக்கான அனைத்து உரிமைகளுக்கும் நீதிகளுக்கும் போராடுகிற இயக்கமாக நாங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இது மதத்தின் பார்ப்பட்ட பார்வை அல்ல, சமூக நீதியின் பார்ப்பட்ட பார்வை. பெரியார் சிலையின் கீழ் பொறிக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் இந்து கடவுளுக்கு மட்டுமல்ல, அது கடவுள்கள் என்று சொல்லப்படுகிற பட்டியலில் வருகிற அத்தனை கடவுள்களுக்கும் இணைத்து வைக்கப்பட்ட செதுக்கப்பட்ட ஒரு முழக்கம் என்பதை நாங்கள் திட்டவட்டமாக சொல்லி கொண்டு வருகிறோம். கடவுளை படைத்தவன் முட்டாள் என்று நான் சொல்லுகிறேன். அவன் கடவுளை படைத்தது அறிவாளி என்று சொல்லுகிறான். நானும் கடவுளை படைத்தது என்று சொல்லுகிறேன், அவனும் படைத்தது என்று தான் அவனும் சொல்லுகிறான். இப்போது எனக்கும் அவனுக்குள்ள பிரச்சனை முட்டாளா அறிவாளியா என்பதில் தான் பிரச்சனையே இருக்கிறது தவிர வேறு ஒன்றும் இதில் பிரச்சனை இல்லை என்று பெரியார் அவர்கள் அவருக்கான மொழியிலே அவர் பதிலளித்தார். நீங்கள் அவர் கடவுள் இல்லைங்கிறீங்க, நீங்கள் இவர் கடவுள் இல்லைங்கிறீங்க, நீங்கள் இவர் கடவுள் இல்லைங்கிறீங்க. நான் ஒற்றுமை சேர்த்து எதுவுமே இல்லைன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு ஏன் என் மேலே எவ்வளோ கோவப்படுறீங்க என்று பெரியார் திருப்பி கேட்டார். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கும் இந்திய வெகுமக்கள் நாட்டுடைய வெகுமக்கள் உணர்வுக்கும் எதிராக பேசப்பட்ட கருத்தாகவே பெரியாருடைய கருத்துகள் இருக்கும். ஆனால் அத்தனை கருத்துகளையும் இந்த மக்கள் மன்றம் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டு இருந்தது. இன்றைக்கும் பல பெரியார் இயக்க கூட்டங்களில் கூட்டம் நடக்கின்ற போது மசீதுடைய தொழுகைக்கு அழைப்பு வரும். அந்த அழைப்பு வந்தவுடன் 2 நிமிடம் அல்லது 1 நிமிடம் உரையை நிறுத்திவிட்டு அந்த அழைப்பு ஒளி முடிந்ததற்கு பிறகு தன் பேச்சை துவங்குவது என்பது இன்றைக்கும் பெரியார் மேடைகளில் பின்பற்றப்படுகின்ற ஒரு ஜனநாயகம். இந்த பாதிரியார் பாவ மன்னிப்பு சீட்டு கலெக்ஷன்லாம் முடிச்சுக்கிட்டு போகிற வழியில் பாதிரியாரை கத்தியை நீட்டி அந்த கருத்த படத்தெல்லாம் கொடு அப்படின்னு கேட்குறான். உடனே பாதிரியார் சொல்கிறாரு, நான் பாதிரியார் உனக்கு தெரியலையா, என்னிடம் இப்படி மிரட்டி பாவம் செய்வது பாவம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் சொன்னான், இந்த பாவத்துக்கு சேர்த்து நீங்களே எனக்கு சீட்டு கொடுத்துட்டீங்க. சில பேர் டிவியில் உட்காந்துட்டு சொல்கிறாங்க, அந்த ஃபாரூக்கை யாருக்கு தெரியும், அவர் ஏதோ உள்ளூரில் இருக்கிறவர், அவர் என்ன பெரிய தலைவரா நாட்டில் அப்படின்னு சொன்னால், பெரிய தலைவனுக்கு கூட இப்படி இந்த கொள்கைக்காக ஒரு உயிர்த்தியாகம் பண்ண ஒரு தலைவன் இந்த நாட்டில் எவன்டா இருக்கா? தோழர் ஃபாரூக் அவர்களுடைய படுகொலையை கண்டிக்கின்ற இந்த கூட்டத்திற்கு பெரும் எண்ணிக்கையில் வருகை தந்து இந்த படுகொலைக்கு தங்களுடைய கண்டனங்களை கருத்துக்களாகவும் நிதி வழியாகவும் தெரிவித்து தமிழ்நாட்டில் எந்த அடிப்படை வாதத்திற்கும் இடம் கிடையாது என்பதை மதவாதத்திற்குள் மூழ்கி கிடக்கிற சக்திகளுக்கு உணர்த்துவதற்கு திரண்டிருக்கிற தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கருத்தரங்கத்திற்கு நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற தலைப்பை பார்த்தாலே, பொதுவாக ஒரு இயக்கத்தினுடைய ஒரு தோழர் கருத்துக்காக கொள்கைக்காக கொலை செய்யப்படுகிற போது அந்த இயக்கத்தினுடைய உணர்வு என்பது எப்படி கட்டமைக்கப்பட்டு இருக்கும் என்பது நமது எல்லோருக்கும் தெரியும். எல்லோருக்கும் இயல்பான ஒரு ஆத்திரம், எல்லோருக்கும் இயல்பான ஒரு சக தோழனை இப்படி சாகடித்து விட்டார்களே என்ற கோபம், இவைகள் அத்தனையும் இயல்பாக எந்த மனிதனுக்கும், அதுவும் ஒரு இயக்கத்தில் பங்கேற்று சொந்த மதத்தையே எதிர்த்து போரிட்டு கொள்கைக்காக உயிர் தியாகம் செய்த ஒரு தோழனுக்கு நேர்ந்த இந்த கொடூரம் எவ்வளவு உணர்ச்சிகளின் எரிமலையாக வெடித்திருக்கும் என்பது எல்லாம் நமக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த கருத்தரங்கத்திற்கு நாங்கள் கொடுத்திருக்கிற தலைப்பு ஃபாரூக் படுகொலையும் நமது நிலையும் என்று அடக்கத்தோடு இந்த உணர்வுகளை ஒரு கருத்தியல் தளத்திற்கு மடைமாற்றம் செய்ய வேண்டும்.
இந்த உணர்வுகள் பெருக்கெடுத்து ஓடுகிற அந்த காட்டாற்றின் வழியாக நாமும் கரைந்து போய் ஓடிக்கொண்டிருக்க முடியாது என்ற சமூக கவலையோடு தான் நாங்கள் இந்த கருத்தரங்கத்தையும் கருத்தரங்கத்திற்கான தலைப்பையும் நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் பாரூக் படுகொலைக்கு பிறகு நடக்கின்ற முதல் நினைவு நாள் கூட்டம் இதுதான். நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் அடிப்படைவாதிகள் செய்த இந்த மோசமான சமூகத்தில் மிக மோசமான இந்த முன்னுதாரணத்தை எதிர்த்து எங்களோடு தோளோடு தோள் நின்று கொண்டிருக்கிற தொப்புள் கொடி உறவுகள் இப்படிப்பட்ட கண்டனங்களை தெரிவிப்பதற்கு வெளிப்படையாக அவர்கள் வீதிக்கு வருவார்கள். அந்த கண்டன கூட்டங்களில் எங்களை அழைத்து பேச வைப்பார்கள். அவர்கள் நடத்துகிற அந்த கண்டன கூட்டத்தில் நாம் பங்கேற்க வேண்டும் என்ற கவலையோடு தான் நாங்களும் இத்தனை நாட்கள் அதற்கான இடைவெளிகளை தந்து பார்த்திருந்தோம். ஆனாலும் நாங்கள் எதிர்பார்த்ததைப் போல இஸ்லாமிய அமைப்புகளின் பல்வேறு முகாம்களிலிருந்து தோழர்கள் கண்டனங்களை தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். தாங்கள் நடத்துகிற ஏடுகளில் தலையங்கங்களாக தீட்டியிருக்கிறார்கள். ஆனாலும் சில அமைப்புகள் இதுவரை தங்கள் கண்டனத்தை தெரிவிக்காமல் எந்த தோழர்களை நாங்கள் இழந்து நிற்கிறோமோ அந்த இயக்கத்தின் மீதே இன்றைக்கு குற்றக்கூண்டிலே நிறுத்துகின்ற கருத்துக்களை முகநூல்களின் வழியாக பதிவிட்டு கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே இந்த பின்னணியில் தமிழகத்தில் இதற்கு முன் நடந்திராத ஒரு சூழல், சமூக சூழல் இங்கே இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த இயக்கம், பெரியாரிய இயக்கம் என்பது எந்த அளவிற்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்பதற்கு சான்றாக இதே மேடையில் நாங்கள் முன்னாள் இஸ்லாமியவாதிகள், இஸ்லாமிய மத கருத்தியலோடு நாங்கள் உடன்பட மறுக்கின்றவர்கள், நாங்கள் நாத்திகர்கள் என்று சொல்லி ஒரு அணியைச் சேர்ந்த தோழர்கள் நெஞ்சுயர்த்தி இந்த மேடைக்கு வந்து பாரூக்கிற்கு வீரவணக்கம் செலுத்தியதை பார்க்கின்ற போது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவைகள் எல்லாம் நடக்கும் என்கின்ற உணர்வோடு நாங்கள் பெருமிதமும் அடைகிறோம். பல செய்திகள் பேசப்படுகின்றன. ஒரு மதத்தில் கருத்துரிமை என்பதற்கே இடமில்லையா, கருத்துரிமையை மறுப்பவனுக்கு மரண தண்டனை என்பதுதான் தீர்வா என்ற வாதங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. நம்முடைய தோழர் செந்தில் அவர்கள் பேசுகிற போது கூட சொன்னார், பெரும்பான்மை சிறுபான்மை என்பதை பற்றி சொன்னார். அந்த பெரும்பான்மை சிறுபான்மை என்பது ஒரு கட்டமைக்கப்படுகிற வாதமாக இந்த நாட்டிலே இருக்கிற இந்துத்துவ சக்திகள், நாங்கள் பெரும்பான்மை, அவர்கள் இது இந்துத்துவ நாடு, இந்துக்களுடைய நாடு என்று சொல்லுகிற போது சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்களை சார்ந்துதான் வாழ வேண்டும், பெரும்பான்மை மக்கள் அவர்களுடைய சட்டத்தின் கீழ் அவர்களுடைய பெரும்பான்மை பண்பாட்டை ஏற்றுக்கொண்டுதான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு கருத்து இந்த நாட்டில் சொல்லப்பட்டு வருகிற நேரத்தில் அவைகளை எதிர்த்து களத்தில் நின்ற இயக்கம் பெரியார் இயக்கம். பெரும்பான்மை சிறுபான்மை என்பதை யார் பெரும்பான்மை யார் சிறுபான்மை என்பதற்கான அடையாளம் எதிலிருந்து நீங்கள் பெறுவீர்கள் என்ற கேள்வி எழுகிறது. மதத்தின் அடிப்படையில் பெரும்பான்மை, மதத்தின் அடியில் சிறுபான்மை என்றுதான் ஒரு சமூகத்தை பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு யார் சொன்னது? இது நீங்கள் உங்களுடைய கொள்கைக்கு தகுந்தாற்போல் நீங்களே கட்டமைத்து கொண்ட ஒரு வடிவம். இந்த நாட்டில் பெரும்பான்மை என்று பார்த்தால் பெரும்பான்மையாக மக்களாக இருக்கின்றவர்கள் ஏழை எளிய மக்களாக இருக்கிறார்கள். சிறுபான்மை மக்களாக இருக்கின்றவர்கள் பார்ப்பன பணியாக்கள் கூட்டமாக இருக்கிறது. எனவே பெரும்பான்மை மக்களுடைய உணர்வு என்று சொன்னால் ஏழை எளிய பாட்டாளி மக்களுடைய தேசமாக இந்த தேசம் மாற்ற வேண்டும் என்று பெரும்பான்மைக்கான ஒரு விளக்கம் சொல்வதிலே ஒரு சமூக நீதி இருக்கிறது, சமூக நியாயம் இருக்கிறது. இந்து சமூகத்துக்குள்ளே பெரும்பான்மை மக்களாக இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைகள் ஒரு சிறுபான்மை கூட்டமாகிய பார்ப்பனர்களால் மறுக்கப்பட்டு வருகிறது. எனவே பெரும்பான்மை இந்துக்கள் என்று சொல்லப்படுகிற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்கான தேசமாக இந்த தேசம் பெரும்பான்மை தேசமாக மாறப்பட வேண்டும் என்று சொல்வதில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் இந்த நியாயங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு மத அடிப்படை என்ற ஒரு தளத்தை, ஒரு அடையாளத்தை தேர்ந்தெடுக்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தார்கள்? அடையாள தேர்வு என்பது எப்பொழுதுமே எந்த அடையாளம் இந்த சமூகத்திற்கு தேவை என்பதை வைத்துதான் ஒரு அடையாளத்தினுடைய தேர்வு என்பது முக்கியம். இந்த நாட்டில் எழுத படிக்க தெரியாத மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அவர்கள் பெரும்பான்மை என்கின்ற காரணத்தினால் இந்த தேசத்தை எழுத படிக்க தெரியாத தேசமாக மாற்ற வேண்டும் என்று எந்த மடையனும் சொல்ல மாட்டான்.
ஒரு பெரும்பான்மை சிறுபான்மை என்பதற்கான அடையாள தேர்வு என்பது அண்ணா அவர்கள் மொழியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பள்ளியிலே ஒரு சங்கீதத்திற்கான ஒரு போட்டி, அதற்கு ஒரு தேர்வு, நல்ல குரல் வளம் உள்ளவர்கள் இந்த பக்கம் வார்கள் என்று அணியை பிரிப்பார்கள். ஒரு பெரிய விளையாட்டு உயர தாண்டுதல் போட்டி நடக்கிறது, உயரமாக இருப்பவர்கள் இந்த பக்கம் வாருங்கள், குள்ளமாக இருப்பவர்கள் அந்த பக்கம் போங்கள் என்று அணியை பிரிப்பார்கள். அணியை எதற்காக பிரிக்கிறோம், எந்த நோக்கத்திற்காக பிரிக்கிறோம் என்கிற அடிப்படையில் தான் பெரும்பான்மை சிறுபான்மை எல்லாவற்றிற்குமான காரணங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த அடிப்படையில் இந்த நாட்டில் பெரும்பான்மை சிறுபான்மை என்பதற்கான தேசம் இந்த தேசம் அல்ல. ஜனநாயகத்தின் அடிப்படை கோட்பாடு என்பது மெஜாரிட்டி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். வெற்றி பெறுகிறவன் மெஜாரிட்டியாக இருக்கிறான். ஆனால் அந்த மெஜாரிட்டியாக போகிறவன் அரசியல் சட்டத்தின்படி அனைவருக்கும் ஈக்குவாலிட்டி என்கின்ற அரசியல் சட்டம் வழங்குகின்ற உரிமையின் மேல் சபதம் ஏற்றுதான் நாடாளுமன்றத்திற்கோ சட்டமன்றத்திற்கோ போக முடியும். எனவே பிரச்சனை என்பது இங்கே மெஜாரிட்டி மைனாரிட்டி என்பது ஒரு ஜனநாயகத்தினுடைய அடையாளம், ஈக்குவாலிட்டி என்பதுதான் அவருடைய மையம். சமத்துவம் என்ற மையத்தை நோக்கிதான் பெரும்பான்மையும் சிறுபான்மையும் பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நடைமுறை தான் ஜனநாயகத்தினுடைய மையம். அதை மாற்றி இந்த நாட்டை ஒரு மதவாத தேசமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஒரு அணி சொல்லுகிறது. இன்னொரு பக்கம் வேறொரு அணி அதே ஒரு அடிப்படைவாதத்தை பேசுகிறது என்று சொன்னால், இரண்டு அடிப்படைவாதத்திற்கும் என்ன வேறுபாடு என்ற ஒரு கேள்வியைத்தான் நாங்கள் இன்றைக்கு எழுப்புகிறோம். ஒரு கேள்வியை ஒரு தொலைக்காட்சி பேட்டியின் போது கேட்டார்கள். இஸ்லாமியர்களை உங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை மதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டபோது நாங்கள் அதற்கு சொன்ன விளக்கம், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள், தலித் மக்கள் இவர்களுக்கான தனித்தனியான அடையாளங்களை இந்த சமூகம் வகுத்து இருக்கிறது. இந்த சமூகத்தின் மக்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக ஒரு பார்ப்பனிய சாதிய சமூக அமைப்பில் பலிகடாவாக்கப்பட்ட மக்கள், உரிமை மறுக்கப்பட்ட மக்கள், விக்டிம்ஸ் ஆஃப் தி பிராமணிக்கல் காஸ்ட் சிஸ்டம். எனவே அப்படிப்பட்ட உரிமை மறுக்கப்பட்ட அந்த சமூக அடையாளத்தை தான் இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற தொப்புள் கொடி உறவே தவிர, இஸ்லாமியம் என்ற மத அடையாளத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதற்காக அல்ல என்கின்ற தெளிவான விளக்கத்தை நாங்கள் கொடுத்த காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் எல்லாம் ஏதோ இஸ்லாமியர்களுடைய அத்தனை பேரையும் அடிப்படைவாதிகள் என்று சொன்னதாக இன்றைக்கு பல பிரச்சாரம் இன்றைக்கு திட்டமிட்டு நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் கடவுள் மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள். ஆனால் கடவுள் மத நம்பிக்கை இல்லாத நாங்கள் தான் மசூதி இடிக்கப்பட்டதை எதிர்த்து மதவாதிகளுடைய போக்கை கண்டித்து அங்கே மசூதி கட்டப்பட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், மசூதிக்கோ கோயிலுக்கோ போகாத நாங்கள் தான் அந்த உரிமைக்காக அந்த போராட்டத்தில் கைகோர்த்து நிற்கிறோம். நாங்கள் கோயிலுக்கு போகாதவர்கள். கோயிலுக்கு போகாத நாங்கள் தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்களுக்கு கோயிலுக்குள்ளே உரிமைகள் மறுக்கப்படுவதை எதிர்த்து அனைத்து சாதியினருக்கும் பெண்களுக்கும் அர்ச்சகராகின்ற உரிமை வேண்டும் என்பதற்காக கோயிலுக்கு போகாத நாங்கள் தான் அந்த உரிமைக்காகவும் நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இந்து மதம் என்பது ஒரு பார்ப்பனிய மதம் என்ற கருத்தியலை ஏற்றுக்கொண்டு மக்களிடையே பிரச்சாரம் செய்கிறவர்கள் தான். ஆனால் இந்து மதம் பார்ப்பனிய மதம் என்று சொன்ன காரணத்தினால் இந்த சமூகத்தில் பெரும்பான்மை மக்களாக இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பட்டியலிட மக்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த நாட்டின் சட்டத்தின் கீழ், இந்துக்களின் கீழ் வருகிறார்கள் என்கின்ற காரணத்தினால் எந்த இந்து பார்ப்பனியத்தை இந்த இயக்கம் எதிர்க்கிறதோ அந்த இந்து பார்ப்பனர் அல்லாத வெகு மக்களின் உரிமைகளுக்காக போராடுவதும், அவர்கள் இந்துக்கள் என்பதற்காக எங்களுக்கு விரோதிகள் என்று நாங்கள் கருதாமல் அவர்களுக்கான சமூக நீதி, அவர்களுக்கான உரிமை, அவர்களுக்கான அனைத்து உரிமைகளுக்கும் நீதிகளுக்கும் போராடுகிற இயக்கமாக நாங்கள் தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். இது மதத்தின் பார்ப்பட்ட பார்வை அல்ல, சமூக நீதியின் பார்ப்பட்ட பார்வை. மெஜாரிட்டி மைனாரிட்டி என்பதையும் தாண்டி எது சமத்துவத்திற்கு இட்டு செல்லும் என்ற கண்ணோட்டத்தில் நாங்கள் உருவாக்கி கொண்ட ஒரு பாதை. எனவே இந்த திட்டவட்டமான புரிதலோடு தான் தோழர் ஃபாரூக் அவர்களை இழந்துவிட்ட நிலையிலும் திராவிடர் விடுதலைக் கழகம் முன்வைத்த அந்த அறிக்கையில் நாங்கள் இந்த படுகொலையை நாங்கள் கண்டிக்கிறோம், இந்த அடிப்படைவாதத்தை நாங்கள் கண்டிக்கிறோம். அதன் காரணமாக இனிமேல் திராவிடர் விடுதலைக் கழகத்தினுடைய செயல் திட்டம் என்பது
இனி இஸ்லாமியர்களுக்கு எதிரான செயல் திட்டமாக ஒருபோதும் மாறாது. எங்களுடைய பிரதான எதிரிகளாக நாங்கள் பார்ப்பவர்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற, இந்தியாவினுடைய மக்களை சுரண்டி கொண்டிருக்கிற பார்ப்பனிய இந்துத்துவ சக்திகளுக்கு தான் எங்களுடைய பிரதான எதிரிகள். அதிலிருந்து எங்களை மறைமாற்ற முடியாது என்ற தெளிவான நிலை எடுத்து இவ்வளவு கடுமையான இழப்பிற்கு பிறகும் கூட அந்த கொள்கை தடத்திலிருந்து விலகிச் செல்லக்கூடாது என்ற உணர்வோடு நாங்கள் சரியாக பயணித்து கொண்டிருக்கிற ஒரு நிலையில்தான் இன்றைக்கு சில அடிப்படைவாதிகளாக ஏதோ தங்களை ஒட்டுமொத்தமாக நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொல்லி எங்களை இஸ்லாமிய எதிர்ப்பு களத்தை நோக்கி இழுத்து கொண்டிருக்கின்ற சில சக்திகள் இன்றைக்கு பல்வேறு நிலைகளிலே சமூக வலைதளங்களிலே செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன. இருந்தாலும் அவர்கள் எங்களை அந்த இடத்தை நோக்கி தள்ளிவிட முடியாது என்ற ஒரு கருத்தை திட்டவட்டமாக நான் பதிவு செய்து கொண்டு, அதே நேரத்தில் ஃபாரூக் அவர்கள் எந்த கொள்கையை முன்னெடுத்தாரோ அந்த கொள்கையை பற்றி சில கருத்துக்களை இந்த அரங்கில் பதிவு செய்வது என்பது ஃபாரூக்குக்கு செலுத்தக்கூடிய சரியான வீர வணக்கம் என்கின்ற முறையில் ஃபாரூக் முன்னெடுத்த கடவுள் மத மறுப்பு சித்தாந்தத்தை பற்றி, அதில் பெரியார் எழுப்பிய கேள்வி என்ன, மேற்கொண்ட அணுகுமுறை என்ன என்பதை பற்றி நான் இந்த மேடையிலே பேச வேண்டும் என்று நினைத்து அது பற்றி சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக எல்லா மதத்திற்கான கடவுளையும் எல்லா மதங்களையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் பெரியார் இயக்கம் முன்வைப்பதுதான் கடவுள் மறுப்பு, மத மறுப்பு. பெரியார் சிலையின் கீழ் பொறிக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியவன் அயோக்கியன், கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாசகங்கள் இந்து கடவுளுக்கு மட்டுமல்ல, அது கடவுள்கள் என்று சொல்லப்படுகிற பட்டியலில் வருகிற அத்தனை கடவுள்களுக்கும் இணைத்து வைக்கப்பட்ட செதுக்கப்பட்ட ஒரு முழக்கம் என்பதை நாங்கள் திட்டவட்டமாக சொல்லி கொண்டு வருகிறோம். இதை பற்றி பெரியார் அவர்களிடம் பல்வேறு கேள்விகள் பல்வேறு மேடைகளிலே எழுப்பப்பட்டு இருக்கின்றன. பெரியார் அதற்கெல்லாம் அழகாக ஆணித்தரமான விடைகளை அவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே என்று பெரியார் மீது மிக கடுமையான கண்டனக்கணைகள் வந்தன. அப்போது சில இடங்களில் பெரியார் பேசுகிற கூட்டங்களுக்கு அருகே கடவுளை கற்பித்தவன் மிகப்பெரிய அறிவாளி என்று எதிர்மறையாக பேனர்களை வைத்தார்கள். அப்போது பெரியார் பேசி கொண்டிருக்கிற அந்த கூட்டத்திலே, நீங்கள் உங்களுடைய கடவுள் மறுப்பை குறித்து இப்படி ஒரு எதிர்ப்பு கருத்தை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். நீங்கள் கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று சொல்லுகிறீர்கள், அவர்கள் கடவுளை கற்பித்தவன் அறிவாளி, கடவுளை பரப்புகிறவன் மிக மிக அறிவாளி என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்களே என்று கேட்டபோது பெரியார் அதற்கு தகுந்த பதில் ஒன்றை அளித்தார். நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், கடவுள் என்பது இந்த நாட்டில் படைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. கடவுள் என்பது உருவாக்கப்பட்டது, அது ஒரு மிகப்பெரிய சக்தி, தானே தோன்றியது என்பதெல்லாம் பொய். எனவே கடவுளை படைத்தவன் முட்டாள் என்று நான் சொல்லுகிறேன். அவன் கடவுளை படைத்தது அறிவாளி என்று சொல்லுகிறான். நானும் கடவுளை படைத்தது என்று சொல்லுகிறேன், அவனும் படைத்தது என்று தான் அவனும் சொல்லுகிறான். இப்போது எனக்கும் அவனுக்குள்ள பிரச்சனை முட்டாளா அறிவாளியா என்பதில் தான் பிரச்சனையே இருக்கிறது தவிர வேறு ஒன்றும் இதில் பிரச்சனை இல்லை என்று பெரியார் அவர்கள் அவருக்கான மொழியிலே அவர் பதிலளித்தார். தொடர்ந்து பத்திரிகையிலே அவர் எழுதினார், நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வர வேண்டும் என்ற ஒரு தலைப்பில் இது பற்றி விரிவாக பெரியார் அவர்கள் தொடர்ச்சியாக எழுதினார். அதில் சொல்லுகிறார், கடவுள் என்பது கிரியேஷனா, இன்வென்ஷனா அல்லது நேச்சுரலா? கடவுள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டவரா, உருவாக்கப்பட்டவரா, அது இயற்கையாக வந்தவரா என்ற ஒரு கேள்வியை பெரியார் எழுப்பி, நான் கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று சொல்லுவதற்கு காரணம், கடவுளின் பெயரால் இப்படி மிகப்பெரிய ஒரு சமூகத்தை ஒடுக்குகின்ற கருத்தியலை திணித்து கொண்டு இருக்கிறவனுக்கு பார்த்து நான் அந்த கேள்வியை எழுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு பெரியார் அவர்கள் கருத்தை சொல்லுகிறார். இந்த கருத்தை, என்னுடைய கருத்தை எதிர்ப்பவர்களெல்லாம் யார் என்று கேட்டால், கடவுளின் பெயரால் மக்களை ஏமாற்றி சுரண்டி அவர்களை
மக்களுடைய வாழ்க்கையை சுரண்டுகின்ற நினைக்கிற சக்திகள் தான் என்னை பார்த்து கோபப்படுகிறார்கள், ஆத்திரப்படுகிறார்கள். எனவே நான் மக்களாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் கடவுளை கற்பித்தவர் முட்டாள் என்று என் மீது பாய்கின்ற அந்த ஏவுகணைகளை, எதிர்ப்புகளை நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் என்று மக்களுக்கு பெரியார் அவர்கள் சொன்னார்கள். கடவுள் மதத்தை பற்றி பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு இருக்கின்றன. கடவுள் என்பது ஒரு மகத்தான சக்தி என்று உலகத்தை உண்டாக்கியது கடவுள் என்ற ஒரு கேள்வியெல்லாம் பல்வேறு விவாதங்களுக்கு உட்பட்டிருக்கிறது. ஜான் ஸ்டூவர்ட் என்று சொல்லப்படுகிற பிற்காலத்திலே ஒரு பெரிய நாத்திகனாக வளரக்கூடிய ஒரு சிந்தனையாளன், அவன் தன்னுடைய தந்தையை பார்த்து கேட்டான், அப்பா, கடவுள் என்றால் யார் என்று கேட்டான். கடவுள் அவர் கண்ணுக்கு தெரியாதவர், அவர்தான் இந்த தானாக அவர் உருவாகினார் என்று அந்த தந்தை ஸ்டூவர்ட் மில்லுக்கு பதில் சொன்னார். ஸ்டூவர்ட் மில் கேட்டான், அப்படியானால் இந்த உலகமும் தானாக உருவாகியது தானா அப்பா என்ற ஒரு கேள்வி அவன் கேட்கிறான். அதற்கு அவரிடமிருந்து பதில் இல்லை. இந்த உலகத்தை உருவாக்கியது ஒரு கடவுள், அப்படியானால் அந்த கடவுளை யாராவது ஒருத்தர் உருவாக்கி இருக்கணும் என்று ஒரு கேள்வி வருகிற போது அந்த கேள்விக்கு ஆன்மீகவாதிகளால், பல பெரிய சிந்தனையாளர்களால் பதில் இல்லை. பெரியார் அதற்கு அழகாக பதில் சொன்னார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் வா, அந்த கடவுளை உருவாக்கியவன் யார் என்று எனக்கு தெரியும், அவன் ஒரு முட்டாள் என்று பெரியார் அவருடைய மொழியிலே அதற்கு ஒரு பதிலை முன்வைத்தார். அடுத்து, கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் என்று சொல்லுகிற போது பெரியார் அழகான வாதங்களையும் அவர் வைக்கிறார். உலகத்தில் இருக்கிற அத்தனை மதங்களும் சரி, எல்லா மதங்களுமே இந்த உலகத்தை கடவுள்தான் உண்டாக்கினார் என்றுதான் எல்லா மதங்களுமே சொல்லுகிறது. ஆனால் பெரியார் கேட்டார், எல்லா உலகத்தை உண்டாக்கியது கடவுள்தான் என்று சொன்னால் எல்லா மதவாதிகளையும் ஒன்றா சேர்த்துடலாம். ஆனால் எல்லா மதங்களையும் உண்டாக்கினவர் ஒரே கடவுள் தான் அப்படின்னு சொன்னால் எந்த மதவாதியாவது ஒன்றா வருவானா என்று பெரியார் ஒரு கேள்வியை கேட்குறார். அது எப்படி வருவான்? ஏனென்று சொன்னால் ஒவ்வொருவரும் மதவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவன் அப்படிங்கிறது இன்றைக்கோ நேற்றைக்கோ இல்லை, பரிபூர்ணமானவர், மாறக்கூடாதவர், என்றைக்கும் ஒரே சக்தியாக இருக்கிறவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு கேள்வி பெரியார் கேட்ட ஒரு கேள்விதான், பகுத்தறிவாளர்கள் கேட்ட கேள்விதான். என்ன கேள்வினா, ஒவ்வொரு மதவாதமும் தோன்றுகிற போது முதல்ல பிரம்மா தோன்றினார், அப்புறம் இயேசுநாதர் வந்தார், அப்புறம் நபிகள் வந்தார். எல்லாரும் ஒவ்வொரு மதங்களும் வருகிற போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே இருந்தது தவறு, நான் புதிதாக ஒன்று சொல்லுகிறேன், இந்த மார்க்கத்திற்கு நீ வா என்று அழைக்கிறார். அப்போ ஒவ்வொரு கடவுளும் தோன்றி ஏற்கனவே இருந்ததை தவறு என்று சொல்லிக்கொண்டு புதிய பாதையை நான் கேட்டுகிறேன், என்னுடைய மதத்துக்கு வா வா என்று சொல்லிக்கொண்டே ஒருவன் போய்கொண்டே இருந்தால் சர்வசக்தி உள்ள பரிபூர்ணத்துவ கடவுள் என்று ஒருவன் இந்த உலகத்தில் இருந்திருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியையும் பெரியார் அவர்கள் கேட்கிறார்கள். ஒரு முறை பெரியார் அவர்களை சந்தித்து 3 மதவாதிகள் பெரியாரை சந்திக்க வருகிறார்கள். ஒரு கிறிஸ்தவர் வருகிறார், ஒரு இஸ்லாமியர் வருகிறார், ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் வருகிறார். நீங்கள்லாம் இப்படி கடவுள் இல்லைன்னெலாம் பேசிகிட்டு இருக்கீங்களே, இதை பற்றி எங்களுக்கெல்லாம் ரொம்ப புண்படுது என்று கேட்குறாங்க. அப்போ பெரியார் அவர்களை பார்த்து அந்த இஸ்லாமியரை பார்த்து கேட்டார், நீங்கள் இஸ்லாமிய கடவுளை ஏற்றுக்கிட்டீங்க, பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்துவ கடவுள், இந்து கடவுள்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, கடவுள் அந்த கடவுள்லாம் எங்கள் கடவுள் இல்லை. அப்போ இந்துவை பார்த்து கேட்டார், முஸ்லீம் கடவுள் கிறிஸ்துவ கடவுள்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறாங்க? இல்லை, அதெல்லாம் எங்கள் கடவுள் இல்லை. அப்போ இஸ்லாமியரை பார்த்து, இஸ்லாமியர் கிறிஸ்தவ கடவுளும் முஸ்லீம் கடவுளும் என் கடவுள் இல்லைங்கிறாரு. இந்து சாமியார் முஸ்லீம் கடவுளும் கிறிஸ்தவ கடவுளும் என் கடவுள் இல்லைங்கிறாரு. முஸ்லீம் மதவாதினால் சொல்கிறாரு, கிறிஸ்தவ கடவுளும் இந்து கடவுளும் என் கடவுள் இல்லைங்கிறாரு. நீங்கள் அவர் கடவுள் இல்லைங்கிறீங்க, நீங்கள் இவர் கடவுள் இல்லைங்கிறீங்க, நீங்கள் இவர் கடவுள் இல்லைங்கிறீங்க, நான் ஒட்டுமை சேர்த்து எதுவுமே இல்லைன்னு நான் சொல்கிறேன், இதுக்கு ஏன் என் மேலே எவ்வளோ கோவப்படுறீங்க என்று பெரியார் திருப்பி கேட்டார். பல இடங்களில் இப்படிப்பட்ட வாதங்கள் வந்திருக்கிறது. ஒரு முறை வேளாங்கண்ணி என்கின்ற ஊரிலே பெரியாருடைய ஒரு கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த கூட்டத்திலே அங்கே இருக்கிற பாதிரியார்கள் பெரியாருக்கு எதிராக அந்த கூட்டம் நடக்க விடாமல் கலவரம் செய்கிறார்கள். கூட்டத்திலே ஏதோ ஒரு பக்கத்திலே தீப்பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. கூட்டம் நடத்த விடாமல் ஒரு குழப்ப நிலையை உண்டாக்குகிறார்கள். அப்போது கடவுள் இல்லை என்று சொல்லுகிற பெரியார் இந்த புண்ணிய தலத்தில் பேசக்கூடாது என்று எதிர்ப்பு வருகிறது. அப்போ அந்த கூட்டத்தில் பெரியார் சொன்னார், என் மீது நீ இவ்வளவு கோவப்படுவதற்கு, இந்த பாதிரியார்கள் கோவப்படுவதற்கு எந்த நியாயமும் கிடையாது. இந்த நாட்டில் நூற்றுக்கணக்கான கடவுள்களாக வழங்கி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் உன்னுடைய தேவகுமாரன் இயேசு தோன்றி ஒரே ஒரு கடவுள் தான் இந்த நாட்டில் இருக்கிறது என்று சொன்னார்.
அவர் 99 கடவுள்களை இல்லை என்று சொல்லிவிட்டு தான் ஒரு கடவுளை முன்வைத்தார். நான் ஒரு கடவுள் தான் இல்லை என்று சொல்லுகிறேன், என் மீது நீ கோபப்படுவதை விட 99 கடவுளை இல்லை என்று சொன்னால் அவனிடம் போய் சண்டை போட்டு விட்டு உன்னுடைய பிரச்சனையை முடித்து விட்டு என்னிடம் வா என்று பெரியார் அவர்களை பார்த்து திருப்பி ஒரு எதிர்கேள்வியை கேட்டதாக நிகழ்ச்சிகள் உண்டு. ஆக கடவுளை கற்பித்தவன் முட்டாள், பரப்பியவன் அயோக்கியன், வணங்குகிறவன் காட்டுமிராண்டி என்ற கருத்தில் மிக உறுதியாக இருந்த பெரியார் அவர்கள் தன்னுடைய நிலையை பற்றி சொல்லுகிற போது, நான் எந்த மதத்திற்கும் எதிராவன் இல்லை என்று சொல்லுகிற போது அவருடைய ஒரு கோட், அது ஏன்னா இந்த நேரத்தில் நான் ஃபாரூக்குடைய இதில் நம்ம சொல்லணும். ஏன்னா எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் இந்து மதத்தை பேசுவீங்க இஸ்லாம் மதத்தெல்லாம் பேசுறதில்ல அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு கருத்து சொல்லப்படுது. இது பெரியாருடைய கருத்து. நான் ஒரு சுதந்திர மனிதன், எனக்கு சுதந்திர நினைப்பு, சுதந்திர அனுபவம், சுதந்திர உணர்ச்சி உண்டு. அதை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் என்னைப் போலவே உங்களது சுதந்திர நினைப்பு, அனுபவம், உணர்ச்சி ஆகியவைகளால் பரிசீலனை செய்து ஒப்புக்கொள்ளக்கூடியவைகளை ஒப்பி தள்ளக்கூடியவைகளை தள்ளிவிடுங்கள் என்கின்ற நிபந்தனையின் பேரிலே தான் எதையும் தெரிவிக்கின்றேன். அவர் கூட்டம் முடிச்சுட்டு பெரியார் பேசுகிறப்ப, நான் சொல்லுகிற கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் ஏற்றுங்க, இஷ்டலாட்டி தள்ளிடுங்க. அதற்கு அந்த கருத்துக்கு அந்த ஏற்றுக்கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்ளாததற்கும் ஒரு ஜனநாயக உரிமையை ஒவ்வொரு கூட்டத்திலும் தான் பெரியார் சொன்னார். ஈவேக்கி சம்பத் அவர்கள் ஒரு முறை பெரியாரை பற்றி சொல்லுகிற போது சொன்னார், பெரியார் 3 மணி நேரம் பேசுவார். தோழர்களே, தாய்மார்களே வணக்கம் என்று உரை துவங்கும். ஒரு 3 மணி நேரத்திற்கு பிறகு ஏதோ எனக்கு சரி என்று பட்டதை உங்களிடம் சொன்னேன், உங்களுக்கு சரி என்று சொன்னால் ஏற்றுக்குங்க, இல்லாட்டி அந்த கருத்தை நிராகரித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு உரை முடிவார். அந்த 3 மணி நேர உரையில் தோழர்களே, தாய்மார்களே வணக்கம் என்ற சொற்றொடரும், நான் சொல்லுகிற கருத்தை உங்களுக்கு அறிவுக்கு பட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற கருத்தை தவிர இடையில் பேசிய அந்த 3 மணி நேர கருத்துக்களும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கும் இந்திய நாட்டுடைய வெகுமக்கள் உணர்வுக்கும் எதிராக பேசப்பட்ட கருத்தாகவே பெரியாருடைய கருத்துகள் இருக்கும். ஆனால் அத்தனை கருத்துக்களையும் இந்த மக்கள் மன்றம் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டு இருந்தது என்று சம்பத் அவர்கள் சொன்னார். மாறுபட்ட கருத்து இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சகிப்பு தன்மை என்பது, அதைத்தான் அழகாக தமிழ் இந்து நாளேட்டில் கூட எழுதியிருக்கிறார்கள். ஒரு கோயிலுக்கு பக்கத்திலே கூட பெரியார் இயக்கத்தினுடைய கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும். அந்த கூட்டம் நடக்கின்ற இடத்திற்கு பக்கத்திலே கோயிலுடைய சாமி ஊர்வலம் போகும். 4 ஐயர் போவார், பின்னாடி ஒருத்தர் சாமி ஐயரே பல்லக்கில் சாமியில் உட்காந்துருப்பார், தூக்கிட்டு போவாங்க. ஆனால் அதே பார்ப்பனியத்தையும் கடவுளை ஒரு மனிதனை வச்சு சுமக்கிறியடா, எழிவை சுமக்கிறியடா, நீ சூத்திரனாக இருக்கிறியடா என்று சொல்லுகிற அந்த கூட்டம் நடக்கிற இடத்திலேயே அந்த காட்சிகள் போகின்ற போது அவர்கள் அந்த கூட்டத்தை கேட்டுவிட்டு கடந்து போவார்கள். சில கூட்டங்கள் அவர்கள் போகின்றவரை பேச்சை நிறுத்திவிட்டு பிறகு பேச்சை துவங்குவார்கள். இன்றைக்கும் பல பெரியார் இயக்க கூட்டங்களில் கூட்டம் நடக்கின்ற போது மசீதினுடைய தொழுகைக்கு அழைப்பு வரும். அந்த அழைப்பு வந்தவுடன் 2 நிமிடம் அல்லது 1 நிமிடம் உரையை நிறுத்திவிட்டு அந்த அழைப்பு ஒளி முடிந்ததற்கு பிறகு தன் பேச்சை துவங்குவது என்பது இன்றைக்கும் பெரியார் மேடைகளில் பின்பற்றப்படுகின்ற ஒரு ஜனநாயகம். அந்த கருத்துக்கான ஒரு முறை இங்கே இருந்தது. எனவே இப்படி ஒரு அடிப்படைவாத பூமியாக இது மாறியிருக்கும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த மண்ணில் இருக்க முடியுமா என்பதை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக நான் அதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சொல்லுகிறார் பெரியார், நான் ஒரு அதிசயமான மனிதன், மகான், அப்படி இப்படி என்றெல்லாம் கூறுபவன் அல்லன், ஆனால் துணிவுடையவன், கண்டதை ஆய்ந்து அறிந்ததை துணிந்து அப்படியே கூறுபவன். மற்றவர்கள் சுயநலத்திற்காக சுயநலத்துடன் பாடுபடுகின்றவர்கள், அந்த சுயநல உணர்ச்சி உடையவர்கள் மக்கள் வெறுப்புக்கு ஆளாக மாட்டார்கள், அப்படி பக்குவமாக அவர்கள் நடந்து கொள்வார்கள். நான் கண்டதை அறிந்ததை மக்கள் எதிர்ப்புக்கு அஞ்சாது கூறுபவன். மக்கள் எதிர்ப்புக்கு அஞ்சாது கூறினால் வெறுப்புத்தான் கிடைக்கும், சுயநலம் கெட்டுப்போகும். உண்மையான சமுதாய தொண்டன் என்பவன் சமுதாய நலனுக்கு செய்யும் காரியங்களில் மானக்கேடு ஏற்பட நேர்ந்தால் அதை துணிவுடன் ஏற்க முன்வர வேண்டும். குடிநலத் தொண்டர்கள் மானம் பார்க்கில் கெடும், என்ன கெடும், லட்சியம் கெடும் என்பது நமக்கு முன்னாலும் சொல்லப்பட்ட அறிவுரையாகும். திருவள்ளுவர் சொன்னதை சொல்கிறார், குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும். பொது தொண்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னால் மானாவமானம் பார்க்காத. பெரியார் திருக்குறளிலேயே எனக்கு திருக்குறள் மீது பெரியாருக்கு கடுமையான விமர்சனம் உண்டு. ஆனால் திருக்குறளிலேயே தனக்கு மிகவும் பிடித்த குறள் என்று சொல்லுவது பொது தொண்டிற்கு வந்ததற்கு பிறகு நீ மானாவமானம் பார்க்காது என்பது அதை சொல்லுகிறார். ஆக நான் செய்து வந்த தொண்டும் செய்து வருகிற தொண்டும் நீங்கள் அறிந்ததே ஆகும். அந்த தொண்டு யாருக்காக என்பதும் அதனால் நான் ஏதாவது நன்மை சுயநலம் அடைந்தேனா என்பதும் உங்களுக்கு தெரியும்.
எனது நலத்தை, எனது செல்வத்தை, எனது செல்வாக்கை பொதுநலத் தொண்டுக்கு கொடுத்தேனே அல்லாது எனது பொதுநலத் தொண்டால் எனது நலத்தை செல்வாக்கை பெருக்கிக் கொண்டேனா என்பதும் உங்களுக்கு தெரியும். ராஜாஜி அவர்களும் 2 கவர்னர்களும் 2 கவர்னர் ஜெனரல்களும் வேண்டிக் கொண்டும் மந்திரி பதவியை வெறுத்தவன் நான், தவிர எந்த பதவியையும் விரும்பியவன் அல்லன் நான். எனக்கு மோட்சத்திலோ பாவ மன்னிப்பிலோ கடவுள் ஆட்சியிலோ சிறிதும் நம்பிக்கை கிடையாது. ஆத்மா என்பதோ ஜீவன் என்பதோ ஒன்று இருப்பதாக நான் நம்புவனே அல்லன். அந்த விஷயத்தில் எல்லா மதங்களும் ஒன்று போல்தான் இருக்கின்றன. உலகத்தில் உள்ள சகல மதங்களுக்கும் ஒரு சர்வ சக்தியுள்ள கடவுளும் மோட்சமும் நரகமும் ஜீவனும் உண்டு. அவற்றில் ஒன்று பெரியது மற்றது சிறியது என்று சொல்வதற்கு இல்லை. ஒரு மதமும் வேண்டாம் என்பதுதான் சரியான பேச்சும் திட்டமும் ஆகும். எனக்கு மதத்திலும் தெய்வ பக்தியிலும் தியானத்திலும் நம்பிக்கை இல்லை. சாதி, மதம், தெய்வம், தியானம் என்கிற 4 தத்துவங்களும் அழிந்தாக வேண்டும். அவை அழியாமல் மனித சமுதாயத்திற்கு சாந்தியும் திருப்தியும் சுகமும் கிடைக்காது. அந்த நிலை அடைந்தே ஆக வேண்டும். அதுவே எனது கொள்கை. மதம் மக்களுக்கு அபின் என்றார் ஒரு பெரியார். ஆனால் நான் மதம் மக்களுக்கு விஷம் என்கிறேன். மதக்காரனுக்கு சுயமரியாதையும் சுய அறிவும் இல்லை. மனிதனின் முற்போக்கையும் ஒற்றுமையும் தடுப்பது மதம். மனிதனுக்கு மற்ற சீவன்களை விட அதிக புத்தி இருந்தும் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு அடிமையாக இருக்க காரணம் மதம். ஆகையால் நான் எந்த மதத்திற்கும் விரோதிதான். மதங்கள் இந்த நாட்டிலிருந்து விரட்டப்பட வேண்டும், அவைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்துடையவன் நான் சமுதாய சமத்துவத்துக்காக பாடுபடுகிற ஒரு தொண்டன் என்று பெரியார் தன்னுடைய நிலையை திட்டவட்டமாக அவர் எந்த மதத்துக்கும் தான் ஏற்றுக்கொண்டவன் இல்லை என்பதை தெளிவாக பிரகடனப்படுத்திய ஒரு தலைவர். மதத்தை பற்றி சொல்லுகிற போது பெரியார் சில அழகான சாதாரண மக்களை, பாமர மக்களுக்கும் புரிகின்ற சில கேள்விகளை பெரியார் மதத்தை பற்றி கேட்கின்ற போது சில கேள்விகளை பெரியார் முன்வைக்கிறார். மனிதன் கடவுளுக்கு நீங்கள் அவர் சக்திக்கு அப்பாற்பட்டவர், அவர் என்ன குணம் இல்லாதவர், அவர் அருவமானவர் அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் மனிதர்கள் உங்களுக்கான குணங்கள் என்னென்ன இருக்கோ அத்தனை குணங்களையும் நீங்கள் கடவுள் மேலே ஏற்றி அந்த குணங்களை அப்படியே மக்கள்கிட்ட ஏற்றுக்கிட்டு தெரிஞ்சு சொல்லி ஏன்டா நீங்கள் கட்டாயப்படுத்துறீங்க? கடவுள் அன்பே உருவானவர், கடவுளுக்கு கல்யாணம் பண்ணணும், கடவுளுக்கு கோயில் கட்டணும், கடவுளுக்கு உற்சவம் கொண்டாடணும், கடவுளுக்கு உண்டியல் விசில் பண்ணணும், இதெல்லாம் உன்னுடைய ஆசை. கடவுளை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய ஆசைகளை ஏன் கடவுளுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? நீ உன்னுடைய ஆசைகளை கடவுள் மீது திணித்து அதை மற்றவன் ஏற்க வேண்டும் என்று ஏன் நீ சொல்லுகிறாய் என்று அவர் கேட்கிறார். அதே மாதிரி கோடிக்கணக்கான ரூபாய் ஏன் நீங்கள் அதுக்கு கொட்டி அழுகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறார். கோயில்கள் இன்னும் சொல்கிறாரு, காந்தி கோயில்கள் இயேசு கோயில்களை கடவுள் குகைன்னு சொன்னார் இயேசு. ஆனால் அந்த இயேசுவை கடவுளை விட பெரிய ஆளாக நீங்கள் மாற்றிட்டீங்க. கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னு நபிகள் சொன்னார். ஆனால் உருவம் இல்லைன்னு சொன்ன நபியை கடவுளை விட பல மடங்கு பெரிய கடவுள் சக்தின்னு சொல்லி நீ அவனை மாற்றிட்ட. கோயில் விபச்சார விடுதின்னு சொன்னார் காந்தியார், அவரை நீ மகாத்மாவை மாற்றிட்ட. யார் யார் கடவுளுக்கு மாற்றான கருத்துக்களை சொன்னாங்களோ அவங்கள கடவுளை விட பெரிய ஆளாக நீங்கள் மாற்றிட்டு இருக்கீங்க. இந்த உண்மைகளை எல்லாம் மக்களிடம் எடுத்து சொல்லுவதற்கு அதான் சொல்கிறார், உயிருக்கு துணிந்து உண்மையை எடுத்து கூற மக்கள் இல்லாததால் இன்று நம் நாட்டில் இவ்வளவு முட்டாள்களும் அயோக்கியர்களும் காட்டுமிராண்டிகளும் தோன்றி இந்த அஞ்ஞானக்காரர்களாகவே மக்களை மாற்றிக்கொண்டு வருகிறார்கள். என்ன சொல்கிறார் கவனிங்க, உயிருக்கு துணிந்து உண்மையை எடுத்து கூற மக்கள் இல்லாததால் இப்படி அஞ்ஞான கருத்துக்களை சொல்கிறாங்க. அப்படி உயிருக்கு துணிந்து கருத்துக்களை எடுத்து சொன்ன மாவீரன் தான் ஃபாரூக். அதற்காக அவர் என்று கொடுத்திருக்கிற விலை தான் ஒரு கொள்கைக்கான விலை. நிறைய பேர் தபேல்கர் கொண்டாரு, கர்நாடகாவில் நம்ம நிறைய பேர் பகுத்தறிவாளர்களால் இன்றைக்கி சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அகில இந்திய அளவில் இன்றைக்கி பேசப்படுது. ஆனால் நம்முடைய ஃபாரூக் தமிழ்நாட்டில் வேறு எந்த விரோதமும் அவருக்கு கிடையாது. அவர் பேசுனது ஒரு லட்சியம். கடவுள் இறை மறுப்பாளன், மத மறுப்பாளன், ஆனால் நான் மனிதனுக்கு என்றைக்கும் ஆதரவாளன் என்று தன்னுடைய 3 நாட்களுக்கு முன்பு தன்னுடைய முகநூலில் பதிவிட்டிருக்கிறார். இறை மறுப்பாளன் என்ற லட்சியத்திற்காகவே ஒரு விலை கொடுத்த ஒரு லட்சியவாதியாக இன்றைக்கு இருக்கிறார். வரலாற்றில் ஒரு லட்சியத்திற்காகவே அவரை கழுத்தை வெட்டுகிற போது அவருடைய தந்தையாருடைய பேட்டி நீங்கள் கொடுத்துருக்குறாங்க. அவர் தந்தையாருடைய பேட்டி அவர் வெட்டி கொலை செய்கிறப்ப கடைசி நேரத்தில் கூட இப்பயாவது சொல்லு அல்லாஹு அக்பர் என்று அவர் சொல்லுகிற போது
நான் சொல்ல அவர் அந்த நேரத்திலும் நான் சொல்ல மாட்டேன் என்ற மறுத்த காரணத்தினால்தான் அவருடைய கழுத்து மதப்பறைப்படி அறுக்கப்பட்டது என்று அவருடைய தந்தை சொல்லியிருக்கிறார். கத்தியை கழுத்தில் வைத்து கேட்ட நேரத்தில் கூட தன்னுடைய கொள்கையை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் லட்சிய மனிதன் என்ற அடையாளத்தோடு ஒரு வீர மரணத்தை அவர் தழுவியிருக்கிறார். சில பேர் டிவியில் உட்காந்துட்டு சொல்கிறாங்க, அந்த பாருக்கை யாருக்கு தெரியும், அவர் ஏதோ உள்ளூரில் இருக்கிறவர், அவர் என்ன பெரிய தலைவராக நாட்டில் அப்படின்னு சொன்னால், பெரிய தலைவனுக்கு கூட இப்படி இந்த கொள்கைக்காக ஒரு உயிர் தியாகம் பண்ண ஒரு தலைவன் இந்த நாட்டில் எவன்டா இருக்கா? இப்படி ஒரு கொள்கைக்காக உயிர் தியாகம் செய்கிறவன் தான் தலைவனாகிறார். நீங்களாம் அவ்வளோ சாதாரணம். அவர் யார், அவர் யாருக்கு தெரியும், இவரை பற்றி யாருக்கு தெரியும், யாரோ 2 கிறுக்கம் கொண்டா ஊரில் எவனோ ஒன்றுமே தெரியல போய் பெருசாக பார்க்குறீங்க என்று எள்ளி ஒதுக்கி போட்ட விஷயம் இல்லை. ஒரு லட்சியத்திற்காக ஒரு விலை கொடுத்துருக்கான். அது கத்தியை கழுத்தில் வைத்திருக்க நேரத்தில் கூட அந்த மனிதன் அப்படி சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி தான் எவ்வாறு அந்த ஆன்மா அப்படிங்கிறது சோல், மூட நம்பிக்கை, இந்த மேல் உலகம், மோட்சம் எல்லாம் சொல்கிறாங்க, பேட்டியில் சொல்கிறாங்க. இந்த எங்களுடைய கருத்தை இறை கருத்தை ஏற்க முடியாத அத்தனை பேருமே கடவுளுடைய விரோதிகள். அவங்க அடுத்த ஜென்மத்தில் தண்டனைக்கு உரியவர்கள் தான் எங்கள் மார்க்க நம்புதுங்கிறான். இப்போ அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதை நாங்கள் நம்புகிறோம் என்று அவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாக பேசுகிறார்கள். அடுத்த மேல் ஜென்மம் ஒன்று இருக்கிறது. இங்கேருந்து இந்தியாவிலேருந்து பெரியார் தான் கேட்டார், நீங்கள் பூகோள சாஸ்திரத்தை பேசுகிற நீங்கள் பூமிக்கு அடியிலையும் பூகோள சாஸ்திரத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும், வானத்துக்கு போகிறதுக்கும் அங்கே இருக்கிற வானியல் சாஸ்திரத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ இந்தியாவிலேருந்து 108 விண்வெளி கோளை விட்டுருக்கிறான், புதிய புதிய கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்கிறான். வியாழன் கிரகத்துக்கு போகுது, செவ்வாய் கிரகத்துக்கு போகுது, ராக்கெட் போகுது, சூரியனை சுற்றி இருக்கிற இடத்துல நெருங்கக்கூடிய அளவிற்கு அடுத்த சில ஆண்டுகளில் போக போகுது, எல்லாமே நடக்குது. ஆனால் எங்கேயாவது மேலுலகம் விண்ணுலகத்துக்கு இங்கே இருந்தால் விண்வெளி கோள் ஏதாவது போயிருக்கா, ஏதாவது ராக்கெட்டுக்கு போயிருக்கா, அறிவியலில் அப்படி அங்கே ஏதாவது இருக்கா, அஸ்ட்ரானமியில் அப்படி ஏதாவது இருக்கா? ஆனால் அதையெல்லாம் சொல்லிக்கொண்டு எங்களுடைய மதம் அறிவியல் மதமாக இதை சொல்லுகிறது என்றெல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டு இன்றைக்கு இருக்கிறார்கள். அதனால் மதம், கடவுள் என்பது, மத பிரச்சாரம் என்பது எந்த அளவிற்கு இந்த நாட்டில் மக்களை முட்டாள்களாக, சிந்திக்க தெரியாதவர்களாக மாற்றிக்கொண்டே வந்திருக்கிறது, மதத்தின் பெயரால் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த நாட்டில் நடந்த வரலாறு. எனவே மதம் என்பது தன்னுடைய, பெரியார் கேட்குறாரு, இந்த நாட்டில் ஒரு மதம், பல மதங்கள் கூட்டுறவாக வாழ்வதற்கும் இணைந்து வாழ்வதற்கும் சுகமமாக வாழ்வதற்கும் இந்த நாட்டில் இருக்கிற மதங்களுக்கு ஏதேனும் கொள்கை இருக்கிறதா? உண்மையிலேயே இந்த நாட்டில் அரசாங்கம் என்று ஒன்று இருந்து அந்த அரசாங்கத்திற்கு நீதித்துறை, நிர்வாகத்துறை, காவல்துறை, போலீஸ் துறை இவைகளெல்லாம் ஒரு அரசாங்கத்தின் கீழ் இருந்த காரணத்தினால்தான் இந்த மதங்களுடைய கருத்துக்களை பற்றி நீங்கள் பேசி கொண்டிருக்கிறத முடிகிறதே தவிர, உங்கள் மதங்களை காப்பாற்றி கொண்டு உங்களை ஒரு கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருப்பதே இந்த அரசும் அரசு சார்ந்த உறுப்புகளுமே தவிர உங்கள் மதங்கள் அல்ல. இந்த அரசு அமைப்புகள் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒரு மதத்தில் விட்டானா நீங்கள் யாரும் இணைந்து வாழ்வதற்கான எந்த கோட்பாடும் ஒரு மதத்திலும் கிடையாது. அப்போ அரசு அப்படிங்கிற ஒரு பாதுகாப்புங்கிறது தான் நீங்கள் இருந்துகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி கோரிக்கை வச்சு போகிறவங்களாம் யார்? நான் எல்லா கடவுள்களும் நான் கேட்குறேன், இந்து கடவுள்லேருந்து, அல்லா கடவுள்லேருந்து, இயேசுலேருந்து எல்லாருமே தங்களுடைய கோரிக்கை, நாட்டில் தங்கள் மீது வன்முறை ஏவி விடப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது, எல்லாம் அரசாங்கத்தை தான் கோரிக்கை வைக்கிறீங்களே தவிர உண்மையிலேயே நீங்கள் நாங்கள் இறைவன் தான் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கிறார். இந்த வானத்தை படைத்தவன் இறைவன், இந்த பூமியை படைத்தவன் இறைவன், இந்த கடலை படைத்தவன் இறைவன், 7 நாட்களில் எல்லாவற்றையும் படைத்து முடித்து விட்டான் இறைவன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு அணுவும் அசைவும் அவனுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் என்றெல்லாம் இறைவன் மீது, ஏக இறைவன் மீது உங்களுக்கு நம்பிக்கை வைக்கணும்னு சொன்னால், நீங்கள் இந்துத்துவத்தை எதிர்த்தோ, ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்தோ, பிஜேபி கவர்மெண்ட்டை எதிர்த்தோ நீங்கள் வாரத்துக்கு 3 நாள் தொழுகை, 5 நாள் தொழுகையை 6 நேர தொழுகையாக மாற்றி கேட்கணுமே தவிர எதுக்கு வீதிக்கு நீங்கள் போராடணும்? அதுவே ஒரு இறைமறுப்பு கொள்கை இல்லையா? அதுவே நீங்கள் உங்கள் இறைவனை நம்பாமல் நீங்கள் வீதிக்கு அரசாங்கத்துக்கு எடுத்து போடுற விஷயம் தானே அடக்குமுறைங்கிற விஷயங்கள். அப்போ பெரியார் தான் சொல்கிறார், இந்த அரசாங்க அமைப்பு அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தாவே இந்த மதங்களுக்கான ஒற்றுமை என்பதே இந்த நாட்டில் நிலைத்திருக்காது, அதுதான் உங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது சொல்கிறார். இப்போ நாட்டில் நடக்கிறது இன்றைக்கி ஐஎஸ்சில் இருந்து எல்லா அமைப்புகளும் என்ன, அதிகாரத்தை தாங்கள் கையில் படுத்திக் கொள்ள வேண்டும். அது ஆண்டவனுடைய அரசாங்கமாக இல்லை, கிடையாது. ஒன்று இந்த நாட்டில் இருக்கிற அரசு உறுப்பு என்கின்ற அதிகாரத்தை தாங்கள் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் மதம் என்பதே இந்த நாட்டில் வந்திருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் மதங்கிறது வந்திருக்கு. ஆனால் மனித வரலாறு 50 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. அப்போ 50 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கின்ற மனித வரலாறு, 5000 வருஷத்துக்கு முன்னாடி மதம். அப்போ இடைக்காலத்தில் மனிதன் எப்படி இருந்தான்? அவன் அங்கே வாழ்கின்ற இடம், அவருடைய தட்பவெட்ப சூழல், அவருடைய பூமி, இதை கொண்டு தனக்கான ஒரு பண்பாட்டை உருவாக்கி கொண்டு அது வாழ்ந்தான். அதற்கு பிறகு
இந்த மதம் என்பது ஒரு நிறுவனமாக்கப்பட்டு அது ஒரு ஆதிக்க சக்திகளுடைய கையில் அந்த மதம் போனதற்கு பிறகு மக்களை சுரண்டுவதற்கான ஒரு கருவியாக இந்த மதம் என்பது இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன் மீது திரைக்கப்பட்ட ஒரு ஆயுதம். அப்போ மதம் என்பது ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை சுரண்டுகின்ற ஒரு நிறுவனமாக இந்த நாட்டில் மாற்றி அமைக்கப்பட்டது என்பதுதான் மதம். ஒருவன் எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் தலைவிதி தான், ஆண்டவன் தான் செஞ்சார், ஆண்டவனுடைய விதி அப்படி தான் இருக்கும், இதற்கான தண்டனை உனக்கு இங்கே இல்லை மறு உலகத்தில் தான் இருக்குது என்பதுதான் உன்னுடைய கொள்கையாக இருந்தால், இதற்கான தண்டனையை இந்த உலகத்திலே கொடுக்க வேண்டும், இப்போதே ஜாமீனில் விடக்கூடாது, இதற்கான தண்டனை செய்தவர்களை இப்போதே நீங்கள் சிறையிலேருந்து விடுவிக்கணும் என்று இந்த உலக வாழ்க்கையை நோக்கிய மறு உலகத்தை பற்றி நம்பிக்கை வைத்திருக்க ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க? அப்போ மறு உலக கோட்பாட்டில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாததுனால இந்த பரலோக வாழ்க்கையில் தானே நீங்கள் நம்பிக்கை வைத்துக்கொண்டு இந்த பரலோக பூவுலக வாழ்க்கையினுடைய எல்லா மெட்டீரியல், கப்பலை கண்டுபிடித்தது குரானில், கப்பலை கண்டுபிடித்தார், கப்பலில் போகின்ற மனிதர்களையும் கண்டுபிடித்தார்லாம் குரான் சொன்னாங்க. கப்பல் கண்டுபிடிச்சாங்க, ஆனால் அப்போ விமானம் கண்டுபிடிக்கல, ரயில் கண்டுபிடிக்கல. ஒரு தோழர் ஒருத்தர் பேசியிருக்கிறார், ஒரு ரயிலை ஒருவர் ஓட்டி கொண்டு செல்கிறார். பகுத்தறிவாதிகள் சொல்கிறார்கள், ரயிலை எப்படி ஒரு ஓட்டு கொண்டு போக முடியும் என்று கேட்கிறார்கள். ரயில் ஓட்டுறான், அது மாதிரி இந்த உலகத்தை இறைவன் ஏற்றிட்டு போகிறான்னு சொல்கிறாங்க. உடனே எங்களுடைய தோழர் ஒருத்தர் சொன்னார், பக்கத்தில் இருந்துட்டு சொன்னார், டிரைவரே இல்லாத ரயிலெலாம் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓடிட்டுருக்குன்னு சொன்னார் அவர். இப்போ அறிவியல் அந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டு போயிருக்கீங்க. இந்த வாதங்கள்லாம் சொல்லி மக்கள்கிட்ட நீங்கள் ஏமாற்ற முடியாது. நாங்கள் என்னென்னா ஒவ்வொரு மதத்திற்கும் அவர்களுக்கான அடையாளம், மதத்தினுடைய அடையாளம், அது அவரவர்களுக்கான உரிமை. பகுத்தறிவாதிகளாக வரீங்களா இல்லையாங்கிற அவர்களுக்கான உரிமை. ஆனால் எல்லா மதங்களும் மதத்தின் பெயரால் ரத்தம் சிந்தப்பட்ட வரலாறுகள், மதத்தின் பெயரால் நடந்த மோதல்கள், மதத்தின் பெயரால் மனிதர்கள் ஒருவருக்கு போட்ட சண்டைகள், இதுதான் வரலாறு முழுவதும் நடந்து கொண்டு இருக்கு. அப்போ இவைகளை கடந்து மதங்களை எதிர்த்த சட்டங்கள் தான் ஒவ்வொரு சட்டங்களாக வந்து தான் இங்கே மனித சமூகம் வளர்ச்சி நிலையை நோக்கி முன்னேறி கொண்டு போய் கொண்டிருக்கு. பெரியார் ஒரு கூட்டத்தில் சொன்ன ஒரு கதை, ஒரு பாதிரியாரை பற்றி, அந்த காலத்தில் கிறிஸ்தவ மதத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கதையை பெரியார் சொல்லியிருக்கிறாரு. பாதிரியார்கள்லாம் அந்த காலத்தில் பாவ மன்னிப்பு சொல்லுவாங்க. நீ என்ன தப்பு வேணாலும் செஞ்சுட்டு வா, உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அதே மாதிரி சந்தையில் போய் பாவ மன்னிப்பு சீட்டை வச்சுக்கிட்டு விற்பாங்க. நீ பாவம் செஞ்சினா இந்த பாவ மன்னிப்பு சீட்டு ஏன்ட்ட இருக்குது என்று பாதிரியார்கள்லாம் விற்பனை பண்ணுவாங்க. அங்கேருந்து சந்தையில் போய் ஒருத்தன் கேட்டான், சரி ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு தான் பாவ மன்னிப்பு சீட்டு விற்கிறீங்க, இனிமேல் நான் செய்ய போகிற பாவ மன்னிப்புக்கு உங்கள்கிட்ட சீட்டு இருக்கா அப்படின்னு அவன் கேட்டான். பாவ மன்னிப்பு அதுக்கும் சீட்டு கொடுக்கலாம், கொஞ்சம் ரேட்டு கூட அப்படின்னாரு. சரின்னு சொல்லி அவன் பாவ மன்னிப்பு சீட்டை அவன் வாங்கிக்கிட்டு போய் பக்கத்தில் இந்த பாதிரியாரோட வர வழியில் இப்போ இருட்டில் போய் பாதியில் நின்றுக்கிட்டான். இந்த பாதிரியார் பாவ மன்னிப்பு சீட்டு கலெக்ஷன்லாம் முடிச்சுக்கிட்டு போகிற வழியில் பாதிரியாரை கத்தியை நீட்டி அந்த கடுத்த படத்தெல்லாம் கொடு அப்படின்னு கேட்குறான். உடனே பாதிரியார் சொல்கிறாரு, நான் பாதிரியார் உனக்கு தெரியலையா, என்னிடம் இப்படி மிரட்டி பாவம் செய்வது பாவம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் சொன்னான், இந்த பாவத்துக்கு சேர்த்து நீங்களே எனக்கு சீட்டு கொடுத்துட்டீங்க, இப்போ நான் அவங்கள்ட்ட எதுக்கு வரணும் என்று சொல்லி பெரியார் கேட்டார் என்று பெரியார் சொன்ன ஒரு கதையை தான் சொல்கிறேன். அப்போ பாவங்களுக்கான மன்னிப்பை நீங்கள் சீட்டாக வைக்கிறீங்க, எந்த தவறு செய்தாலும் அதற்கான பரிகாரங்கள் மதத்தில் வச்சிட்ருக்கீங்க. ஆனால் இந்த உலகத்திற்கான ஒரு வாழ்க்கையை நோக்கி தான் அவங்க பயணங்கிறது போயிட்டுருக்கு. இந்த உலகத்தில் ஃபாரூக்கை இறைமறுப்பாளனாக, இஸ்லாமியில் பிறந்து இறைமறுப்பாளனாக பேச செய்தவன் யார்? அதுவே இறைவன் தானே பேச செஞ்சான். நீங்கள் அந்த இறைமறுப்பாக பேச செஞ்சவன் இறைவனால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் தான் அவனுக்கு தண்டனை கொடுப்பேன், நீங்கள் தண்டனை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களை விட இறைமறுப்பாளர்கள் அந்த நாட்டில் வேறு யார் இருக்க முடியுங்கிற கேள்வி தான் நாங்கள் கேட்க வேண்டியது. ஆக இறைமறுப்பு, மத மறுப்பு என்கின்ற அந்த தத்துவம் என்பது பெரியார் இயக்கம் ஒரு மானுட சமத்துவத்திற்கான ஒரு தத்துவம், மானுட விடுதலைக்கான ஒரு தத்துவம். ஒரு வானிலை ஒருத்தர் பேசுகிறார், அதாவது பரிணாம வளர்ச்சியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதன் குரங்கிலிருந்து வந்துட்டான் மனிதன் சொல்கிறீங்க, அப்போ மனிதன் திரும்ப குரங்காக மாற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இதே ஒரு பிரச்சாரம் தான் ஒருத்தர் கேட்குறாரு. மனிதன் குரங்கில் வந்தான்னு யாருமே சொல்லலை. மனித இனத்தினுடைய மூதாதையும் குரங்கு இனத்தினுடைய மூதாதையும் ஒருவராக இருந்தார்கள், அதுதான் அறிவியல் சொல்லுது. அது படிப்படியான பல லட்சம் வருடங்கள் மாற்றங்களுக்கு பிறகு இந்த தோற்றத்திற்கு மனிதன் ஒரு காலகட்டத்தில் அந்த குரங்கு சேர்ந்த மூதாதையர் தன்னுடைய உழைப்புக்காக மரத்தின் கிளையில் இருக்கிற ஒரு கையை, 2 கையை பிடிச்சி கீழே தொங்கிட்டு இருந்தவங்க மரத்தின் கிளையை விட்டு பூமியில் வந்தப்போ 2 கால் மேலே பிடித்து கொண்டிருந்த 2 கையும் கீழே தரையில் வச்சு 4 காலாக மாறுகிற போது அதனுடைய அடையாளங்கிறது மாற துவங்குகிறது. எனவே சூழல் தான் ஒரு மனிதரை ஒரு மனித நிலத்திற்கு முதல் மனிதனை உருவாக்குகின்ற நிலைக்கு கொண்டு வந்திருக்கு என்று சொல்லுகின்ற படிப்படியான ஒரு பரிணாம தத்துவத்தை தான் இந்த அறிவியல் சொல்லுகிறது. தவிர அப்படியே நேராக குரங்குலேருந்துலாம் மனுஷன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எப்படி மதத்தினுடைய டெக்ஸ்ட்டை முட்டாள்தனமாக பார்க்குறீங்களோ அது மாதிரி அறிவியலையும் முட்டாள்தனமாக பார்க்குறீங்கன்னா அதனுடைய ஒரு பொருள்.
அப்போ பகுத்தறிவுங்கிறது என்ன, பகுத்தறிவு உணர்வுங்கிறது என்ன? மிருகங்களுக்கு பகுத்தறிவு பெரியார் சொல்கிறார். பகுத்தறிவு ஆறாவது அறிவு ரைட். ஆறாவது அறிவுங்கிறது மனிதனுக்கு ஆறாவது அறிவு, சிந்திக்கிற திறன் என்பது ஒன்று உண்டு. அந்த சிந்தனை எப்படி வருது? சிந்தனை அது ஒரு எண்ணம். எண்ணம்னு ஒன்று இருக்கா? உடம்புல வந்து இப்போ ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்து உடல் உறுப்புகள்லாம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு உங்கள் பிபி இருக்கா, சுகர் இருக்கா, கிட்னி வந்து எப்படி நிலைமையில் இருக்குது, ஹார்ட்டுடைய இது எப்படி இருக்குது, எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து ஸ்கேனிங் கருவி, டெஸ்டிங் கருவி எல்லாமே வந்துருச்சு. அப்போ மனசுக்குள்ளே ஆன்மா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது டாக்டர் டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்கன்னா எந்த லேபுக்கும் போய் ஆன்மாவுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த டெஸ்ட்டும் கிடையாது. இப்போ எண்ணம், சிந்தனைங்கிறது வருது. சிந்தனை தான் வந்து இந்த உலகத்தை படைச்சது, கடவுளுடைய சிந்தனை தான் உலகத்தை படைச்சது அப்படிங்கிறப்ப அறிவியல் கிடையாது. சிந்தனைங்கிறது எப்படி வந்தது ஒரு மனிதனுக்கு சிந்தனைங்கிறது எப்படி வந்தது? சிந்தனைங்கிறது ஒரு ஐம்புலன்களால் அவன் காதால் கேட்பது, கண்ணால் பார்ப்பது, நுகர்ந்து பார்ப்பது, சுற்றி நிற்கிற சூழல்களை பார்ப்பது, இப்படிப்பட்ட பொருளியல் சார்ந்தவரை உள்ளத்தில் போட்டு அந்த உள்ளத்தினுடைய அந்த பொருளியல் தான் அவனுக்கான ஒரு சிந்தனையை வடிவமைச்சது. அந்த பொருளியல் சிந்தனையில் மூளையில் உருவாக்கப்பட்ட மாற்றங்கள் தான் சிந்தனைங்கிறது உருவாகுது. அப்போது சிந்தனை, இந்த பொருளியல் சிந்தனை தான் இந்த உலகத்தை வடிவமைச்சதா, பொருள் தான் வடிவமைச்சதா, சிந்தனை தான் வடிவமைத்தது என்று சொல்லத்திற்கு அறிவியல் சொன்ன பொருள்னா இல்லை. பொருள் தான் இந்த உலகத்தை வந்து முதல்ல தோணுச்சு. பொருள் தான் வந்து எல்லா சூழலுக்கும் அடிப்படை காரணமாக இருந்துச்சு. அதற்கு காரணம் வந்து மனிதன் வந்து மற்ற மிருகங்களை விட தன்னை எப்படி வேறுபடுத்தி கொண்டான். சில மனிதனுக்கு இல்லாத சில ஆற்றல்கள் மிருகங்களுக்கு இருக்குது. ஒரு மனிதனுக்கு இல்லாத மோப்ப சக்தி நாய்க்கு இருக்குது. ஒரு மனிதன் மேலே பறக்கின்ற ஒரு கழுகு கீழே இருக்கிற ஒரு மீனை வந்து அப்படியே கண்டுபிடிச்சி குத்தி தூக்கிட்டு போயிடுது. அந்த ஆற்றல் அதுக்கு இருக்குது. மனிதனுக்கு அந்த ஆற்றல் இல்லை. ஆனால் மனிதனுக்கு இருக்கிற அறிவை விட பல மிருகங்களுக்கு, பிராணிகளுக்கெல்லாம் அந்த ஆற்றல் இருக்குது. ஆனால் அந்த மிருகங்கள், பிராணிகளுக்கெல்லாம் மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, கடவுள் கிடையாது, ஒருத்தவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது கிடையாது. ஒரு கதை தான் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு புறாக்கள்லாம் சேர்ந்து ஒரு மசூதி மேலே உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. புறாக்கள்லாம் சேர்ந்து உடனே அந்த மசூதியை வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த புறாக்கெல்லாம் பறந்து போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில் மேலே உட்காந்துச்சு. கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணுன்னாங்க. கும்பாபிஷேகம் பண்ணணுன்னா அந்த கோயிலில் அந்த புறாலாம் போய் பக்கத்தில் ஒரு சர்ச்சு மேலே உட்காந்துச்சு. சர்ச்சில் வந்து புனித தூய அந்தோனியருடைய திருவிழா வந்துச்சு. அப்போ அதை சுத்தம் படுத்தணும் அப்படிங்கிறப்ப திரும்ப வந்து அந்த புறாக்கள்லாம் வந்து கோயிலுக்கு பக்கத்தில் உட்காந்துக்குச்சு. பக்கத்தில் மசூதி இருந்துச்சு. அப்போ கோயில் மேலே உட்காந்து அந்த புறாக்கள் பார்க்குறப்ப கீழே தெருவில் இந்த மசூதிக்காரனும் கோயிலுக்காரனும் அடித்து சண்டை போட்டுட்டு நிற்கிறான். அந்த புறாக்கள் பார்த்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு இவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இல்லை மசூதி வழியாக வந்து அவன் வந்து தாரை தப்பட்டை அடிச்சுட்டு ஊர்வலம் போனான், அதனால் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. உடனே அந்த புறாக்கள் சொன்னிச்சான், நம்ம வந்து இருக்கிற மேலே இருக்கிறோம், நம்ம கோபுரத்தில் மசூதிக்கு போகிறோம், மசூதியிலேருந்து சர்ச்சுக்கு போகிறோம், சர்ச்சிலேருந்து திரும்ப மசூதிக்கு போகிறோம், மசூதியிலேருந்து கோபுரத்துக்கு போகிறோம், நம்ம மேலே இருக்கோம், ஒற்றுமையாக இருக்கோம், கீழே இருக்கிறவன் பாரு எப்படி மதத்தால் அடிச்சுக்கிட்டு இருக்கான் என்று ஒரு கதையை சொல்வார்கள். எனவே மனிதன் கட்டமைத்த இந்த மதம் தான் மனித சமூகத்தை கூறு போடுகின்ற, மனிதனை பிளவுபடுத்துகின்ற ஒரு சமூகமாக இந்த மதவாதம் என்பது இருந்துகிட்டு இருக்கு. அதனால் மதவாதம் என்பதை மனித சமூகம் இன்றைக்கி படிப்படியாக கைவிட்டுருக்கு. எதுவுமே மதத்தின் கையில், எதுவுமே கடவுள் சக்தியின் கையில் யாரும் எதையுமே விட்டு வைக்கலை. எல்லாமே இன்றைக்கு மனிதன் வந்து மனிதனுடைய ஆற்றலையும் மனிதனுடைய அறிவியலை நம்பி தான் கோரிக்கையை வைக்கிறான், போராடுகிறான், தன்னுடைய தேவையை வளர்த்து கொண்டு இருக்கிறான். எல்லாமே இன்றைக்கி ஆன்டிபயாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து, இன்றைக்கி நோய் தடுப்பு மருந்து இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இத்தனை பேர் எங்கே? கடவுள் மதம் கொடிகட்டி வளர்ந்த காலத்தில் கூட மனிதனுடைய சராசரி வயது 30-35 தாண்டல. இன்றைக்கு 65 வயதுக்கு மேலே மனிதனுடைய சராசரி வயது எப்படி மதமும் கடவுளுடைய நம்பிக்கைகள் குறைந்து வருகின்ற காலத்தில் தான் சமூகத்தினுடைய வளர்ச்சிங்கிறது இருந்துகிட்ருக்கு, அறிவியல் வளர்ச்சிங்கிறது இருந்துகிட்ருக்கு. எத்தனை பேர் நோய், பாக்டீரியா, எல்லா நோய் வந்தால் ஊரே அடிச்சு, பிளேக் வந்தால் ஊரே சாவும், காலரா வந்தால் ஊரே சாவும், அம்மை நோய் வந்தால் ஊரே சாவும். அம்மை நோய்க்கு மருந்து ஊசி போடாதன்னா, அம்மை நோயை எதிர்த்து ஒரு நாட்டில் ஒரு பெரிய தடுப்பு இயக்கம் இந்த நாட்டில் அரசாங்கமே நடத்தியது. அம்மைன்னா ஆத்தா வந்துட்டா, முத்து போட்டுட்டா, ஒப்பாரி பாடு, தாலாட்டு பாடு, அவனுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணாத, ட்ரீட்மெண்ட் பண்ணாத என்ற மடமையில் இருந்த உலகத்தை அறிவியல் தான் வந்து கொடுத்துச்சு. இன்றைக்கு சுற்றுப்புற சூழலில் மனித சுகாதாரத்திற்கு கேடான அத்தனை கேடுகளையும், அவனுக்கு கிட்னி டயாலிசிஸில் இருந்து ஆற்றுக்குள்ளே வந்து ஸ்டென்ட்டு வைக்கிற வழியும் எல்லாமே இன்றைக்கு வந்து மருத்துவ அறிவியல் வந்து தான் இன்றைக்கி ஒரு மனிதனை வளர்ச்சிட்டு இருக்குது. இது அறிவியல் இவையெல்லாம் மதங்களுக்கு எதிரானது. உன்னுடைய ஆயுள் முடிஞ்சிருச்சு, உன்னை ஆண்டவன் அழைச்சிக்கிட்டான் என்று சொல்லி ஆண்டவரிடம் போவதற்கு சங்கராச்சாரிகளும் தயாராக இல்லை, பாதிரியார்களும் தயாராக இல்லை, முல்லாக்களும் தயாராக இல்லை. மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நலமுடன் சௌரியமுடன் வாழ்கின்ற சமத்துவமுடன் வாழ்க்கைக்கு தயாராகி கொண்டிருக்கிற போது நீங்கள் இந்த மத தத்துவத்தை மீண்டும் மக்களிடத்தில் கொண்டு வந்து மக்களை கூறுபடாதீர்கள். உங்கள் மத தத்துவம் காலத்தால் புறக்கணிக்கப்பட்ட தத்துவம். என்னுடைய தோழன் பாருக்கனுடைய மரணம் இந்த செய்தியை தான் இந்த நாட்டிற்கு, உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. பாருக்கிற்கு வீர வணக்கம். நன்றி.